தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் ஜனவரி 14 வரை கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வனத்துறை தகவலை தெரிவித்துள்ளது. வெள்ளியங்கிரி மலையில் மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, இப்ப வெள்ளியங்கிரி மலையில மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. முக்கியமா கோவை மாவட்டம் முட்டத்துவையில் கிராமத்தை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுயம்புலிங்க கோவிலான வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை 13ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதி வரை மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி மற்றும் வனத்துறை அனுமதியுடன் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். நடப்பாண்டு பூஜை, தீபம், திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரி கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி விண்ணப்பித்தும் அந்த விண்ணப்பம் மீது பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் இந்த மனுவை பரிசீலித்து எதிர்காலத்திற்கும் சேர்த்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் குறியாக முன்வைக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனு என்பது இன்றைய தினம் நீதியரசர் ஸ்ரீ கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசு சார்பில் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி வரை வெள்ளியங்கிரி மலை கோவிலில் பூஜை செய்ய செம்பாட்டு கிராமத்தை சேர்ந்த 3 பேருக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் காலை 10 மணி முதல் 3 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆயுதங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது, வனவிலங்குகளை வேட்டையாடக்கூடாது, அவற்றிற்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்து மாவட்ட வன அதிகாரி அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை 10 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அந்த நேரத்திற்குள் மலையில் ஏறி இறங்க முடியாது எனவும் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் எனவும் நியாயமான அளவிலான விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.